இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது. அதேபோல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவும் இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் நிறைவுக்கு வர இருக்கின்றது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரியன் இணைகிறார். பிரியன், நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம், வாக்கு சதவீதம் என்பது குறைவாகவே பதிவாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரங்கள் எல்லாம் என்ன, விவரம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள் தான் இருக்கிறதுலேயே இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாக பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெறுவதற்கு 30 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கிறது. சரியாக 6 மணியுடன் வாக்குப்பதிவு என்பது அனைத்து தொகுதிகளிலேயும் நிறைவு பெற இருக்கிறது. இந்த சூழலில் அடுத்த அரை மணி நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதிகளுக்கும் சேர்ந்து வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு உயர்ந்துவிட போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இவ்வாறான சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் தற்போதும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அதிலும் இப்போ குறிப்பாக தென் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம இப்போ நேரடியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நேரடியாக வந்து வாக்குப்பதிவுகளை மேற்கொண்டுட்டு வராங்க. இன்னும் 30 நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் வாக்குப்பதிவு சதவீதம் என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சரியாக 3 மணிக்கு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருந்த நிலவரத்தின்படி வடசென்னையை பொறுத்தவரையில் 44.84% வாக்குகளும், தென் சென்னையை பொறுத்தவரையில் 42.10% வாக்குகளும், மத்திய சென்னையை பொறுத்தவரையில் 41% வாக்குகளும் பதிவாகி இருந்தன. அதன் பின்னர் தற்போது 5 மணிக்கான புள்ளி விவரங்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அப்போது எந்த அளவுக்கான இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 மணி நிலவரத்தை பார்க்கும்போது சராசரியாக இந்த 3 தொகுதிகளை பார்க்கும்போது 48% வரை வாக்குப்பதிவுகள் என்பது எட்டியிருக்கலாம் என்று தெரிய வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய 30 நிமிடங்களில் இந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த 3 மணி நிலவரத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 39 தொகுதிகளுக்கும் சேர்த்து சராசரியாக 51% வாக்குகள் மட்டுமே பதிவாக இருக்கக்கூடிய சூழலில் 5 மணிக்கான வாக்குப்பதிவு நிலவரம் சதவீதம் என்பது என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 30 நிமிடத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழலில் 6 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்படும். டோக்கன்கள் வழங்கப்பட்டதற்கு பின்னர் கூட 6 மணிக்கு பின்னர் அந்த 6 மணிக்கு முன்னதாக டோக்கன் பெற்ற வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் என்ற ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பெருங்குடியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களித்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட இங்கே ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது குறித்து நம்ம பேசலாம். மேடம், இப்போ நீங்கள் ஓட் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபைன், குட். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக இருந்துச்சு. எல்லா செக்யூரிட்டி சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நாங்கள் பள்ளிக்காரனை இங்கே பெருங்குடியில் தான் அம்மா வீடு இருக்குது, இங்கே தான் வந்து ஓட்டு போடுறோம். எல்லாம் பக்காவாக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ போலீஸோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்குது? ஸோ ஓட் போட்டு போகிறதுக்கு ஒரு சீரான ஒரு சூழல் இங்கே இருக்கா? எல்லாம் பாசிபிளாக தானே இருக்குது. எல்லாம் சுமூகமாக போகுது. எல்லா பூத்தும் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். நல்லா எல்லா இடத்துலையும் காமாக போயிட்டுருக்கு. எங்கேயும் எதுவும் இஷ்யூ இல்லாமல் நல்லா சேஃப்டி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி இஸ் குட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேஃப்டி நல்லாயிருக்கு. இப்போ சரியாக அடுத்த 30 நிமிடங்களுக்குள்ள இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கிறது. 6 மணிக்கு பின்னர் வரக்கூடிய பொதுமக்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே 6 மணிக்கு முன்னதாக அவர் அந்த வாக்குச்சாவடிக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு தற்காலிக டோக்கன் என்பது வழங்கப்படும். அந்த டோக்கன் வைத்திருப்பவர்கள் மட்டும் முழுமையாக வாக்குகளை பதிவு செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். 6 மணிக்கு இந்த வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றதற்கு பின்னர் அந்தந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அலுவலர்கள் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறையாக அந்த தேர்தல் வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகளுடைய முன்னிலையில் வைத்து அதனை பேக் அந்த பெட்டிக்குள் வைத்து அடைத்து சீலிட வைப்பார்கள். அதன் பின்னர் தான் இங்கிருந்து அதற்கென அனுமதிக்கப்பட்ட வாகனத்தின் மூலம் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமுக்கு கொண்டு சென்று வைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அந்த இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது அனைத்து வாக்குச்சாவடிகளும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அடுத்த 30 நிமிடங்களில் வாக்குப்பதிவு என்பது முழுமையாக நிறைவு பெற இருக்கிறது.
பிரியன், இன்னும் சற்று நேரத்துல எல்லாம் வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது. இன்னும் இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ், இந்த டர்ன் அவுட் எவ்வளவு மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நிறைய இடங்கள்ல ஆங்காங்கே வாக்காளர் பட்டியல்ல எங்க பேர் இல்ல, அதனால எங்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. நீங்க நிறைய வாக்குச்சாவடிகளை கடந்து வந்திருப்பீங்க, அப்படி ஏதாவது சம்பவங்களும் இருக்கா? பல்வேறு தொகுதிகளில் பொதுமக்கள், அதாவது குறிப்பாக வாக்காளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்குகளை பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த 24 மக்களவைத் தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய இயலவில்லை. ஏனென்றால் வாக்காளர் பட்டியலில் எங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்ற பெரும்பாலான வாக்காளர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது. உதாரணமாக நடிகர் சூரி கூட தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் விடுபட்டு இருந்ததை வேதனையோடு குறிப்பிட்டு பதிவிட்டு இருந்தக்கூடிய பார்த்திருந்தோம். இது போன்ற பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்கள் ஏராளமானுடைய பெயர்கள் கூட வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டு இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தென்சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க பொதுமக்கள் வந்த பின்னர் அந்த பட்டியலில் தங்களுடைய பெயர் இல்லாத காரணத்தினால வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிகழ்வுகள் கூட நிறைய வாக்குச்சாவடிகளில் பார்க்க முடிந்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து தொகுதிகளிலுமேயே பொதுமக்களிடையே இந்த விழிப்புணர்வு, வாக்களிப்பதன் விழிப்புணர்வு குறித்து ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு தொடர்ச்சியாக அது ஒரு டிரைவ் போலவே நடைபெற்று வந்திருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த 3 தொகுதியிலும், குறிப்பாக சென்னையில் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளும் கூடுதல் கவனம் செய்யப்பட்டு இந்த 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட சராசரி வாக்குப்பதிவு என்பது 3 மணி நிலவரப்படி இந்த 45% கூட எட்ட முடியாத ஒரு சூழல் தான் சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளிலும் இருந்திருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதன் பின்னர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் 5 மணி அந்த வாக்கு சதவீதம் நிலவரம் என்பது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு முந்தையதாக அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் தகவல்களை கேட்டறிந்த போது 4 மணி நிலவரப்படி சராசரியாக ஒரு 48% வரை வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. எனவே அதிகாரப்பூர்வமாக இந்த 5 மணிக்கு வெளியாகக்கூடிய நிலவரங்கள், அதன் பின்னர் இறுதி நிலவரம் 6 மணிக்கு பின்னர் வெளியாகக்கூடிய அதிகாரப்பூர்வ நிலவரங்கள் என்னவென்று பார்க்கும்போது தான் இறுதிக்கட்டமாக எத்தனை சதவீதம் வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட ஏராளமான பொதுமக்கள் வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தக்கூடிய காரணத்தினால வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருந்த ஒரு நிலை என்பதையும் களத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய நிலை இருந்திருந்தது. எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது போலவே வாக்காளர்களுடைய பட்டியலை முறையாக தயார் செய்யக்கூடிய பணிகளிலையும் ஈடுபட்டு கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் அப்படின்றது வாக்களிக்க ஏமாற்றத்துடன் திரும்ப சென்ற அந்த பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாகவே இருந்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடியில் மட்டுமில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குச்சாவடிகளில் இது போன்ற ஒரு பிரச்சனை என்பது இருந்திருந்ததை களத்திலிருந்து நேரடியாகவே பார்க்க முடிந்தது. இது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு சதவீதம் என்பது கடந்த தேர்தலை விட, அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது இருந்த அந்த பதிவு சதவீதத்தை விட இந்த முறை கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது கடந்த தேர்தலை விட மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின்படி, குறிப்பாக எடுத்துக்காட்டிற்கு சென்னை எடுத்துக்கொண்டால் கடந்த தேர்தலின் போது சராசரி வாக்குப்பதிவு சதவீதம் என்பது 60%ற்கு நிகராக தான் இருந்து வந்திருந்தது. எனவே இந்த முறை அதை விட கூடுதலாக இருக்குமா அல்லது குறையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சரியாக இன்னொரு 30 நிமிடங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த 30 நிமிடத்தில் கூடுதலாக பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திட வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த 30 நிமிடத்தில் பதிவாகக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள் தான் மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு சதவீதத்தை பிரதிபலிக்கும் என்று தெளிவாக பார்க்க முடிகிறது. இவ்வாறான சூழலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பிரியன். உள்ளபடியே இன்னும் சற்று நேரத்திலெல்லாம் வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலையும் எட்டுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஒரு 72% என்கின்ற எண்ணை பெரும்பாலான தொகுதிகளில் நம்ம பார்க்கல. கள்ளக்குறிச்சி, சேலம் போன்ற இடங்களில் மட்டும்தான் 70% அளவிற்கு வாக்குப்பதிவு என்பது 5 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது.
தமிழ்நாட்டில் மாலை 5 மணி நிலவரப்படி 62.02% வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கிறது. சென்ற முறை பதிவாகி இருந்த வாக்கு சதவீதத்தை விட 10 விழுக்காடு குறைவாக பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்த அரை மணி நேரம், இந்த 5லிருந்து 6 மணி வரை பதிவாகக்கூடிய அந்த வாக்குப்பதிவு அந்த 10% வாக்குப்பதிவாக நிரப்பப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கின்றது. அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது சென்ற முறை தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு சதவீதத்தை நிகர் செய்யக்கூடிய வகையில் சேலம், கரூர், கள்ளக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளில் மட்டும் 72% வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்களிலெல்லாம் தமிழ்நாட்டில் தற்போது பதிவாகி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சராசரி வாக்குப்பதிவினுடைய அந்த சதவீத எண்ணிக்கைக்கு ஏறக்குறையத்தான் வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கிறத பார்க்கிறோம். மொத்தமாக மாலை 5 மணி வரை தமிழ்நாட்டின் மொத்த நிலவரப்படி 62.02 விழுக்காடு மட்டும்தான் வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இதில் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நிறைய இடங்கள்ல வாக்காளர் பட்டியல்ல பெயர்கள் இடம்பெறவில்லை. ஆர்வத்தோடு வாக்குச்சாவடி வரக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு எங்களுடைய பெயர் இந்த வாக்காளர் பட்டியல் இல்லை, சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்களித்திருந்தோம், ஆனால் இந்த முறை வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றும் கூறுகிறார்கள். மற்றொரு பக்கம் வெப்பத்தின் தாக்கம், அதனாலையும் வாக்களிக்க முடியாம போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியே கூறியிருந்ததை பார்க்குறோம். இப்போதைய நிலவரப்படி சேலம், கரூர், கள்ளக்குறிச்சி இந்த 3 தொகுதிகளில் 72 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி அதிகபட்ச வாக்குகளாக பதிவாகி இருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.